நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஓய்வு நாளுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலும் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், தியானிக்கும்படியாய் இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஆத்துமா பலப்படும்படியாய் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக சுவாமி. இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளாய் பிரவேசிக்க நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையின் நிமித்தமாய் எங்களுடைய ஆவிக்குரிய ஆத்துமாக்கள் பலனடைய நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசுவீராக. நாங்கள் பலனடையத்தக்கதாய், நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய், நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தத்தக்கதாய் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இங்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, நேரிலே இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் எங்களோடு இணைந்து இந்த GSM 07 வழியாக பார்த்து கொண்டிருக்கிறதான, கேட்டுக் கொண்டிருக்கிறதான அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே எனது வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமையுள்ளவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டு அநேகர் பயனடைகிறீர்கள், தெரியப்படுத்துகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அதே போன்று அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். தேவன் இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களோடு கூட பேசத்தக்கதாய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக்கப்பட்டதாய் காணப்படும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் மாத்திரம் பார்த்து கேட்டு பயனடைவதோடு கூட அல்லாமல் அனைவருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்கள் யாவரையும் நான் வேண்டுதலை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இன்றைக்கு தியானிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு தேவனை கோபமடைய செய்யும் நம் இருதயத்தின் கடினம். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு தேவனை கோபமடைய செய்யும் நம் இருதயத்தின் கடினத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வாக்கியங்கள். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிக்கணும். படிங்க. அவர் ஓய்வு நாளில் அவனை சொத்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள்.
அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களுடன் பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியனிடத்தில் கூட ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேத வசனம் இங்கு சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவம் அனைவரும் அறியப்பட்டதான, தெரிந்தப்பட்டதான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே ஒரு சூம்பின கையுடைய மனுஷனை அவர் பார்க்கிறார். அந்த நாளில் அவர் என்ன செய்ய போகிறார் என்று அவரை குற்றப்படுத்தும்படியாய் பரிசேயர் என்கிறதான ஒரு கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படியாய் வகை தேடிக் கொண்டிருந்ததான ஒரு கூட்டம், ஒரு நல்ல தருணத்தை தேடிக்கொண்டிருந்ததான ஒரு கூட்டம். எதற்கு? இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அவர் ஓய்வு நாளிலே இந்த மனுஷனை குறித்து என்ன செய்ய போகிறார் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறபடியினாலே, யார்? பரிசேயர் இவர் என்ன செய்ய போகிறார் இந்த ஓய்வு நாளிலே? ஏனென்றால் அன்றைக்கு திருச்சட்டம் ஒன்று காணப்பட்டது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு திருச்சட்டம் இருந்தபடியினாலே அந்த ஓய்வு நாளிலே எந்த வேளையும் யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முற்பட மாட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறதான அந்த நேரத்திலே ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் இயேசுவினிடத்திலே வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவன் முன் நிற்கிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நேரத்திலே பரிசேயனுடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நன்றாய் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். அவர் யாருடைய இருதயத்தை அந்த இடத்திலே உற்று கவனிக்கிறவராய் காணப்படுகிறார்? பரிசேயர்களுடைய இருதயத்தை அவர் உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். 4 வாசிங்கன்னா தெரியும். அங்க 4 வாசிங்க. அவர்களை பார்த்து, ஓய்வு நாளின் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, கையை நீட்டு என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பரிசேயர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்
அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் மாறி இருக்கிறார், எப்படிப்பட்டவராய் மாறி இருக்கிறார், அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. கோபம் அடைந்தவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அந்த நேரத்திலே, அந்த தருவாயிலே அவர் பரிசேயர்களை குறித்தும் சில மனிதர்களை குறித்தும் கோபம் அடைந்தவராய், எப்படிப்பட்டவராய் எப்படிப்பட்டவராய் கோபம் அடைந்தவராய். எதற்கு, என்ன காரியத்துக்கு? பரிசேயர்கள் என்ன நினைத்தார்கள்? இவன் ஓய்வு நாளிலே என்ன செய்ய போகிறான், அதை வைத்து இவனை குற்றப்படுத்தலாம் என்று பரிசேயர்கள் வகை தேடிக்கொண்டு உற்று நோக்குகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இருதயத்தை காண்கிறவராய் காணப்படுகிறார். கவனிக்கணும், அவருடைய இருதயங்களை காண்கிறபடியினாலே அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். எதற்கு இருதய கடினம்? ஒரு மனுஷன் சுகமாவதை காட்டிலும், ஒரு மனிதன் சுகத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும், ஓய்வு நாளில் இவர் என்ன செய்வார், அதை வைத்து நாம் குற்றப்படுத்தலாம் என்பதை அவர்கள் நலமாய் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எப்படி எண்ணிக்கொண்டிருந்தாங்க? ஒருவருக்கு நன்மை கிடைக்கப்படுவதை காட்டிலும் ஒருவரை குற்றப்படுத்துவதில் அவர்கள் நோக்கமாய் இருந்தபடியினாலே. நல்லா கவனிக்கணும், கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இருதய கடினம்னா என்னன்றதை கவனிச்சாதான் புரியும். இயேசுவானவர் ஜெபாலயத்துக்கு ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாய் அவர் வருகிறார். வந்த இடத்திலே ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் வந்து நிற்கிறான், சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய். அந்த நேரத்திலே இந்த பரிசேயர்கள் அந்த ஒரு மனுஷனுக்கு கிடைக்கப்பட வேண்டியதான ஒரு விடுதலையை குறித்து அவர்கள் சந்தோஷம் கொள்ளாமல், ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுதான அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுவதை காட்டிலும், ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுகிறதான ஒரு ஆவியின் கட்டுகளில் இருந்து விடுதலை கிடைக்கப்படுவதை அவர்கள் விரும்புவதை காட்டிலும் எதை அவர்கள் விரும்புகிறவர்களாய் இருந்தார்கள் என்று இங்கே வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. தேவனை மன்னிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதில் அவர்கள் கடின இருதயம் கொண்டிருந்தார்கள் என்று திருவசனம் நமக்கு எடுத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மில் இருக்கிறதான அநேகர் இதே நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான, கிறிஸ்துவனுடைய வழிகளிலே நித்திய ராஜ்யத்தை குறித்து, நித்திய ராஜ்யத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறதான நம்மில் அநேகர் இதே நிலையில் தான் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலை? அந்த பரிசேயர்களுடைய நிலையில் தான் இன்றைக்கு நாமும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய உற்றார் உறவினர், அண்டை அயலகத்தார், அக்கம் பக்கத்து இல்லத்தார் ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வார்களே ஆனால் அந்த நன்மையை குறித்து நாம் இன்றைக்கு சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கப்பட்டு விட்டதே, எனக்கு அந்த நன்மை கிடைக்கப்படவில்லையே என்பதை குறித்து அவர்களுடைய இருதய கடினத்திலே நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா என்பதை உங்கள் இருதயம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நாம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம்? இந்த பரிசேயர்களைப் போல
குற்றப்படுத்துவதிலேயே, எதை குற்றப்படுத்துவதிலேயே, யாரை குற்றப்படுத்துவதிலேயே அவர்கள் எப்படி இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்களோ, இதே நிலையில்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான நம்மில் அநேகர் அடுத்தவர்களை குற்றப்படுத்துவதிலேயே நோக்கமாயிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படித்தானே? அப்படித்தானே? ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னால் முடிந்த வரைக்கும் அநேகருக்கு நீ என்ன பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரு? நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் இந்த பூமியில் வாழ்ந்ததான 33.5 ஆண்டுகளிலே பிரதானமாய் 3.5 ஆண்டுகள் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது அல்லவா? அப்படியானால் நம் இருதயத்தில் காணப்படுகிறதான அந்த கடினம், இருதயத்தின் கடினம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசேயர்களிடத்திலே காணப்பட்டதான அந்த இருதயத்தின் கடினம் இன்றைக்கு நம்மிடத்திலேயும் காணப்படுகிறது. நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை விட கொஞ்சம் முன்னோக்கி மேலோக்கி வந்து விட்டார்கள். ஆனால் அது எப்படி என்ன விட அவன் மேல வந்துடலாம்? அது எப்படி என்ன விட அவன் மேல ஒரு காரியத்தை செய்து விடலாம்? குற்றப்படுத்துகிறவர்களாய், உற்று நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை நீங்கள் குற்றப்படுத்துவதில் உற்று நோக்கிறவர்களாய் அல்லாமல் ஒரு மனிதனை உயர்த்துகிறவர்களாய், உங்கள் நிமித்தமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காரணத்தை நீங்கள் காரியமாய் இருப்பீர்களானால், எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் குற்றப்படுவதை காட்டிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உங்கள் நிமித்தமாய் மேம்படைய செய்யும் காரண காரியர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இயேசுவானவர் அதை தானே ஐயா அங்க செஞ்சாரு. அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? ஜெப ஆலயத்துக்கு வருகிறார். எதற்கு? ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாய், தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய், தேவனாகிய கர்த்தருக்கு தன்னுடைய சரீரத்தையும் ஆவியையும் அர்ப்பணிக்கும்படியாய், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கும்படியாய் ஜெப ஆலயத்துக்கு அவர் என்ன பண்றாரு? வருகிறார். வருகிறதான வழியிலே ஒரு மனிதன் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசுவினிடத்திலே வருகிறான். அவன் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இவர் பிரயாசப்படுகிறவராய் காணப்படுகிறார். புரியுதா? இவர் என்ன பண்றாரு? இந்த மனிதன் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் பரிசேயரோ இருதய கடினத்தின் நிமித்தமாய், எந்த இருதய கடினத்தின் நிமித்தமாய்? அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாய் அந்த மனுஷன் சுகத்தை பெற்றுக் கொள்வதை காட்டிலும் இவரை குற்றப்படுத்துவதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாய் காணப்பட்டார்கள். இவர்கள் கண்ணும் கருத்துமாய் காணப்பட்டார்கள். ஆகவே இயேசுவானவர் அந்த இடத்திலே கோபம் அடைந்தவராய் காணப்படுகிறார். எடுத்து வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. சகரியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். சகரியா 7:12. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கினார். ஆகையால்
மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. இன்னொரு முறைக்கு நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வேதத்தை படிங்க இன்னொரு. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலே உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின தீர்க்கதரிசிகளின் நிமித்தமாய் வேத வாக்கியங்களிலே நம் தேர்ச்சி பட்டிருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். சீனாய் மலையிலே தேவனாகிய கர்த்தர் மோசே என்கிறதான தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் அவர் என்ன பண்ணாரு? 10 கற்பனைகளை, மனிதன் எப்படியெல்லாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை குறித்து ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு கட்டளையை என்ன பண்றாரு? மோசேயின் இடத்திலே கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு? மனிதன் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று ஒரு கட்டளையை மோசேவின் இடத்திலே கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த கட்டளையை மோசே பெற்று மனிதர்களிடத்திலே கொடுக்கும் பொழுது மனிதர்கள் அதை கேட்டு கீழ்ப்படிந்தார்களே என்பதை பார்ப்போமானால், அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் மாறிப்போனார்? கடும் கோபம் உண்டவராய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபத்தின் நிமித்தமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டதான ஒருவன் கூட எங்கே உள்ளே பிரவேசிக்கவில்லை என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. எதின் நிமித்தமாக? இருதய கடினத்தின் நிமித்தமாக. இருதய கடினத்தின் நிமித்தமாக. சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுத்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் வனாந்தரத்தின் வழிகளிலே அவர் நடத்தி கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் அப்படி நடத்தி கொண்டு வருகிறதான வழியிலே வருகிறதான உபத்திரவங்களிலிருந்து அற்புத அடையாளங்களின் நிமித்தமாய் காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பெரிய சமுத்திரம் வருது. அந்த சமுத்திரத்தை எப்படி கடப்போம் என்று அவர்கள் ஐயப்பட்டு நிற்கும் பொழுது மோசேவின் நிமித்தமாய் அந்த செங்கடலை பிளக்க செய்கிறவராய் காணப்படுகிறார். அங்கே ஒரு அற்புதம் நிகழ்த்தப்படுகிறது. எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக. அதை கடந்து வருகிறார்கள். வனாந்தரத்திலே அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? பகலிலே உஷ்ணம் அவர்களை தாக்கக்கூடாது என்பதற்காக மேக ஸ்தம்பமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு அற்புதம் அங்கே நடைபெறுகிறது. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் தேவை என்பதை குறித்து தன்னை வெளிப்படுத்தும்படியாய் அவர் அக்கினி ஸ்தம்பமாக அங்கே தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அங்கே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. இவை எல்லாவற்றையும் அவர் எதற்கு செய்கிறவராய் காணப்படுகிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு போய் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக.
அது மாத்திரமல்லாது அவர்கள் ஒரு நேரத்திலே தண்ணீர் தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. கண்மலையில் இருந்து தண்ணீரை புரண்டு வர செய்கிறதான தேவனாகிய கர்த்தராய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் நடப்பிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் இறைச்சியை புசிப்பதற்கு இறைச்சியை கேட்ட பொழுது காடைகளை வாரி வழங்கின தேவனாய் அற்புத அடையாளங்களை செய்தவராய் காணப்படுகிறார். புசிப்பதற்கு ஆகாரம் குறைவுபட்ட பொழுது அவர்களுக்கு பரலோகத்திலே தூதர்கள் உண்ணக்கூடியதான மன்னாவை கொடுத்து போஷிக்கிற தேவனாய் அவர் அற்புதம் செய்தவராய் காணப்பட்டார். இது போன்றதான அநேக அற்புதங்கள் அந்த வனாந்திரத்தை அந்த 40 வருஷம் அவர்கள் கடந்த பொழுது அவர்கள் செருப்பு தேவையில்லை, அவர்கள் துணி கிழிந்து போகவில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிக்கணும், இங்க கவனிக்கலாம், இந்த வெளில போயிடுங்க. அப்படி இருக்கும் பட்சத்திலே அப்படி தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர்கள் கடந்து வருகிறதான ஒவ்வொரு பட்டணங்களிலே காணப்படுகிறதான மனிதர்கள் அவர்களை ஜெயம் கொள்ளும்படியாய், யாரு ஜெயம் கொள்ளும்படியாய்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் அநேக ஆலோசனைகள் நிமித்தமாய் வழிநடத்துவது மாத்திரமல்லாமல் அந்த ஜனங்களோடு சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து தேவனாகிய கர்த்தரும் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு கட்டத்திலே ஒரு பெரிய கோட்டை வந்து எதிர்க்க நிற்குது, கடக்க முடியாதபடிக்கு. அந்த எரிகோ கோட்டையை தகர்க்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை அருள் செய்து அந்த எரிகோ கோட்டையும் அவர்கள் தகர்த்து போடும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். இத்துணை நன்மைகளையும் பெற்றுக்கொண்டதான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாய், கவனிக்கணும், இங்க தயவு செஞ்சு கவனிப்பீங்க, இல்லைன்னா எழுந்து வெளியில போயிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நன்மையையும் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாய் அவர்கள் இருந்தபடியினால, எந்த இருதய கடினத்தின் நிமித்தமாய் தன் சுய விருப்பத்துக்கு இணங்கினபடியினாலே, இருதய கடினத்தின் நிமித்தமாய் இவ்வளவு நன்மையும் செய்கிறதான இந்த தேவனை மறந்துவிட்டு ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போனார்கள்? பாகாலை வணங்குகிறவர்களாய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். தேவன் பக்கமாய் திரும்புவதை காட்டிலும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதை காட்டிலும் பாகால் பக்கமாய் திரும்பி பாகாலுக்கு தேவையானதை விழா எடுக்கிறதை அவர்கள் நலமாய் எண்ணி அவைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். தேவனாகிய கர்த்தரை நன்கு அறிந்திருந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்ட ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனாகிய கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மிகவும் நேர்த்தியாகவும் அநேகமாகவும் பெற்றுக்கொண்டு சுதந்திரித்துக் கொண்ட ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போனார்கள்? தேவனை தொழுது கொள்வதை காட்டிலும் பாகாலை வணங்குவதிலே அவர்கள் விருப்பம் காட்டினார்கள் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணாங்க? நன்மையை அளித்ததான தேவனை தொழுது கொள்வதை காட்டிலும், அவரை தொழுது கொள்வதை பார்க்கிலும் விக்கிர ஆராதனையே நமக்கு நலமாயிருக்கும் என்று
அவர்கள் விக்கிரகத்தின் பக்கமாய் திரும்பினவர்களாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இதே நிலையில் தான் மனித குலம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்றால், ஆணித்தனமாய் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அத்தனை மனிதர்களுடைய இருதயமும் இப்படிப்பட்ட இருதயமாய் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு ஏற்படுகிறதான உபத்திரவத்திலே, நமக்கு ஏற்படுகிறதான வியாதியிலே, நமக்கு ஏற்படுகிறதான கஷ்டத்திலே, நமக்கு ஏற்படுகிறதான பிரச்சனையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பி துன்பப்படும் வேளையிலே அவரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு விசுவாசம் இல்லாதவர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய், மீண்டும் பின்னோக்கி பழைய வாழ்க்கைக்கே நாம் திரும்புகிறவர்களாய் தானே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஒரு ஆணித்தனம் காணப்படவில்லையே. கிறிஸ்துவனுடைய வழிகளில் பின்பற்றுவதிலே ஒரு ஆணித்தனம் காணப்படவில்லையே. தடுமாற்றம் தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய வழிகளிலே. ஏனையா அந்த தடுமாற்றம் கிறிஸ்துவனுடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக அந்த தடுமாற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது? அநேகரை கேட்டால் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், கடவுள் 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 என்று நாம் போவோமானால் கஷ்டம் 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 என்று நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் கடவுள் கொஞ்சம், நமக்கு உலகம் கொஞ்சம் நாம் இருப்போமானால் நமக்கு என்ன எப்படி இருக்கும் வாழ்க்கை? எப்படி இருக்கும் வாழ்க்கை? சரியான விகிதத்திலே சரியான நிலையிலே போய்கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை கடந்து போய்விடலாம் என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லாமல் ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வழியை பின்பற்றி வர வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்திலே உனக்கு பாடுகள் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். உபத்திரவங்கள் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். இந்த உபத்திரவத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய் நீ கடந்து வந்தால் மாத்திரம்தான் எதை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முன்னால் எனக்கு இந்த பாடுகள் வேண்டாம், எனக்கு இந்த உபத்திரவங்கள் வேண்டாம், எனக்கு இந்த வேதனைகள் வேண்டாம், நலமானவைகள் மாத்திரம்தான் நான் சுதந்திரிக்க முடியும் என்று தேவைகளுக்காய் மாத்திரம் நான் கடவுளை தேடுவோமானால், தேவைகளுக்கு மாத்திரம் நாம் கடவுளை தேடுகிறவர்களாய் இருப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மீது கோபம் கொண்டவராய் காணப்படுகிறார். எந்த விதத்திலும் மாற்று கருத்தே கிடையாது. அதிகமாய் நேசித்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று அதிக விருப்பப்பட்டவராய் காணப்பட்டார். அப்படி இருந்த ஜனங்கள் மீது தேவனாகிய கர்த்தர் கடும் கோபம் கொண்டவராய், ஒருவர் கூட பிரவேசிக்க முடியாதபடிக்கு அனைவரையும் வனாந்திரத்திலே அவர் என்ன பண்ணாரு? கொன்று போட்டார். அனைவரையும் வனாந்திரத்திலே அவர் கொன்று போட்டார். நன்றாய் அறிந்து கொள், ஜாக்கிரதை. இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று துணிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நன்மைகளை மாத்திரம் நீ சுதந்திரித்துக் கொண்டு இன்னும் நீ பின்மாற்றத்திலே போய்கொண்டிருப்பாயானால், கிறிஸ்துவனுடைய வழிகளிலே நடைபெறுவதை காட்டிலும் பின்மாற்றத்தில் நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால் தேவ கோபம் உன்மேல் வரும் என்று திட்டவும் தெளிவுமாய் நான் இந்நேரத்திலே சொல்லிக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனம்,
அந்த மகத்துவத்தின் தெய்வத்தை கண்ணோக்கி பாருங்கள். அந்த மகத்துவத்தின் தெய்வத்தை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அவருடைய பாதபடியில் காத்திருப்பது நமக்கு நலமானதாய் காணப்படும். எடுத்து வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை நாம் வாசிப்போம். நெகேமியா 29, 30. எடுத்தாச்சா? ஒன்பது 29, 30. அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை இடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டாட்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்தும் உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை இடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நெகேமியாவின் நிமித்தமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். அவர் அநேக நேரத்திலே நியாய பிரமாணத்துக்கு உட்படுத்தும்படியாய், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்படியாய், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கும்படியாய் அநேக நேரத்திலே அவர்களை என்ன பண்ணாரு? நீங்க என்ன சொல்றது வசனம்? நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார். திடசாட்சியாக. போராட்டங்கள் வருவது, உபத்திரவங்கள் வருவது, இன்னல்கள் வருவது, வியாதிகள் வருவது எதற்கு? உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, உங்களுடைய கடின இருதயத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு என்ன பண்றாரு? அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்குது. கடிந்து கொண்டார், ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விலக்கி
செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க கவனிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் முரண்டு பிடிச்சி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய தோள்களை தேவனுக்கு எதிர்ப்புறமாக திருப்பிக் கொண்டார்கள் என்று இங்கே வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனுக்கு கடும் கோபம் உண்டது? என்ன காரியத்தின் நிமித்தமாய் அவர் கோபம் கொண்டவராய் காணப்பட்டார்? எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவர் கூட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட முடியவில்லை? காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோலை முரட்டாட்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டதினாலே எதற்கு? தேவன் பக்கமாய் தங்களுடைய கழுத்தின் திருப்பி பார்க்காமல் பாகால் பக்கமாய் திருப்பி கடினப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தபடியினாலே இன்றைக்கு நம்மில் அநேகர் கூட இதே நிலையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்றைய நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை பார்ப்பதற்கு பதிலாக பாகாலை பார்த்து கொண்டு தேவன் பக்கமாய் தங்களுடைய கழுத்துக்களை திருப்புவதற்கு கடினப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, இதே நிலையில்தான் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறதான நாம் கூட இன்றைக்கு நம்மில் பல பேர் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் நன்மைகள் கிடைத்தால் எனக்கு போதும், உலகத்தின் சிற்றின்பங்கள் கிடைத்தால் எனக்கு போதும், உலகத்தின் சிற்றின்பங்களிலே சற்று நேரம் நான் இளைப்பாறிக் கொண்டிருந்தால் போதும், மதிமயங்கிக் கொண்டிருந்தால் போதும் என்று தேவன் பக்கமாய் நம்முடைய கழுத்தை திருப்புவதற்கு பதிலாக, முகத்தை திருப்புவதற்கு பதிலாக நம்முடைய கழுத்தை கடினப்படுத்தி கொண்டு உலகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் தானே இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் தான் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விரும்புகிற நாம் அவருடைய வாழ்க்கையிலே கற்பனையிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஏன் விரும்புவது கிடையாது? ஏனையா அதை நாம் விருப்பப்படுவது கிடையாது? உபத்திரவத்தின் பாடுகளின் வழியாய் கடந்து போக வேண்டும் என்றால் இந்த உபத்திரவத்தின் பாடுகளின் வழியாய் நீ கடந்து போவாயானால் உனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு இலகுவானதாய் காணப்படும். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்க கூடாதபடிக்கு அவர் வீசுகிறதான சுடருளி பட்டயத்தை காவல் வைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கப்பட வேண்டுமானால், நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கப்பட வேண்டுமானால் சுடரொளி பட்டயத்துக்கு நீ என்ன பண்ணோம்? தப்பிக்கப்பட வேண்டும். இந்த வீசுகிறதான சுடரொளி பட்டயத்துக்கு நீ தப்பிக்கப்பட வேண்டுமானால் அது கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தினதான இரத்தத்தின் நிமித்தமாக மாத்திரம்தான் இந்த சுடரொளி பட்டயத்தில் வீசுகிறதான சுடரொளி பட்டயத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்ள முடியும். ஒருவேளை இந்த பாதை கடின பாதையா இருக்கிறது, எப்படியாவது வீசுகிறதான சுடரொளி பட்டயத்திலே நான் அகப்பட்டு மறித்து போய்விடுவேன் என்கிறதான எண்ணம் கொண்டிருப்பீர்களானால் இதுதான் கடின இருதயமாய் காணப்படுகிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலே உங்களுக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கானானை சுதந்தரிப்பதை பார்க்க மாட்டாதபடிக்கு
நன்மை கிடைக்கப்படுகிறதான, உலகத்தின் நன்மை கிடைக்கப்படுகிறதான தற்காலிக மகிழ்ச்சிக்கு, தற்காலிக இன்பத்திற்கு, தற்காலிக சுயத்துக்கு அவர்கள் அகப்பட்டவர்களாய் பாகால் பக்கம் தங்களுடைய முகத்தை அவர்கள் திருப்பினபடியினாலே. புரியுதா உங்களுக்கு? பாகால் பக்கம் தங்களுடைய முகத்தை அவர்கள் திருப்பிக் கொண்டிருந்தபடியினாலே எதை இழந்து போனார்கள்? அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை அவர்கள் இழந்து போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வனாந்திரத்தின் பாதை உபத்திரவத்தின் பாதையாய் காணப்படுகிறது என்று நீ நினைப்பாயானால், இந்த பாதை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க பண்ண போகிறதான இந்த பாதை வீசுகிறதான சுடரொளி பட்டயம் வீசிக்கொண்டிருக்கிற பாதையாய் இருக்கிறது என்பதை, வீசுகிற சுடரொளி பட்டையாய் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டபடியினாலே பயந்து நடுங்கி, அந்த பயத்தின் நிமித்தமாய் நீ அதை சுதந்திரிக்க முடியாமல், சுதந்திரிக்க கூடாமல் உலகத்தின் நன்மையை சுதந்திரித்துக் கொண்டால் போதும் என்று நீ நினைப்பாயானால், அது தேவனுடைய பார்வையிலே அதிகமாய் உன் பேரிலே கோபத்தை மூட்டுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயத்தின் விருப்பமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை பார்க்காமல் பாகாலை பார்த்தபடியினாலும், தேவனை பார்க்காமல் உலகத்தின் நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்தபடியினாலே அதை அவர்கள் இழந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். இழந்து போனவர்களாய் காணப்பட்டது மாத்திரமல்லாமல் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். நீ அதை புசிக்க வேண்டும் என்று அவர் அதிக விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். உனக்காக அதை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். எதை வைத்து அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்? வீசுகிறதான சுடரொளி பட்டயத்தை வைத்து அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வீசுகிறதான சுடரொளி பட்டயம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே அந்த வழியிலே நீ நடப்பாயானால், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு நீ நடப்பாயானால், அந்த வீசுகிறதான சுடரொளி பட்டயம் உன்னை பாதுகாக்கிறதாய் காணப்படும். ஆனால் நீ செய்து கொண்டிருக்கிறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை போல இங்க உள்ள போனா அது என்னை கொண்டு போட்டுரும், இங்க உள்ள போனா அது எனக்கு ஒரு வேளை கிடைக்க பண்ணாம போயிட்டு தான் நன்மையை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, அதனால இந்த உலகத்தின் ஆசீர்வாதமே எனக்கு போதும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறபடியினாலே தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள். எடுத்து வாசிப்போம். ரோமர் 10:5. ரோமர் 10:5. மோசே நியாய பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் என்று இங்கே திருவசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. எவைகளை செய்கிற மனுஷன் எவைகளாய் பிழைப்பான்? எவைகளை செய்கிற மனுஷன் எவைகளாய் பிழைப்பான்? தேவன் சொல்லி இருக்கிறதான, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளைகளின்படி செய்கிற மனுஷன் அந்த கட்டளைகளின் நிமித்தமாய் பிழைக்கப்படுகிற மனுஷனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இங்க தெளிவா சொல்லுது, மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை, எப்படி? மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன், அந்த நீதியை குறித்து செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று
எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் இருதய கடினம் இன்னும் காணப்படுமேயானால் நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, எப்படி அந்த பரிசேயர் தேவனை குற்றப்படுத்துவதிலேயே கண்ணூக்கமாய் இருந்தார்களோ, இயேசுவை குற்றப்படுத்துவதிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாய் உற்று நோக்கி கொண்டிருந்தார்களோ, அதே போல இன்றைக்கு நாமும் இருதய கடினத்தின் நிமித்தமாய் தேவனை குற்றப்படுத்துவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? பல நேரங்களிலே நாம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, எப்ப பார்த்தாலும் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அவரை நாம் குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று திருவசனம் நமக்கு எடுத்திருக்கிறது. ஆனால் நாமோ அவர் நமக்கு நன்மையே செய்யவில்லை என்று அவரை குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி? பரிசேயர்களைப் போல. அவர் அடுத்தவனுக்கு தான் நன்மை செய்யறாரு, நமக்கு செய்ய மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு நாம் அவரை குற்றப்படுத்துகிறவர்களாய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டுமானால் உன் இருதய கடினத்தை உடைக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், உலகப்புறமாய் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறதான நீ தேவனை திரும்பி பார்க்க பிரகாசிக்க பண்ண நேரமாய் இந்த நேரம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு கிடைக்கப்பட வேண்டுமானால், ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், ஜீவ விருட்சத்தின் கனியை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டுமானால், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம். உன் வாழ்க்கையிலே எவ்வளவு உபத்திரவங்களை நீ கடந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நீ கடந்தாலும், எவ்வளவு உஷ்ணங்களை நீ கடந்தாலும், எவ்வளவு நிலைகளை நீ கடந்தாலும், அந்த நிலையிலேயும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நான் துதிப்பேன், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நான் உயர்த்துவேன், தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரமே அனுதினமும் நான் தொழுது கொண்டிருப்பேன் என்று நிலைநிறுத்திக் கொண்டிருப்பாயானால், ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாய் அவரே உனக்கு என்ன பண்ணுவாரு? கொடுக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அந்த பரிசேயர்களைப் போல இருதய கடினம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்பட்டதான இருதய கடினம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை பரிசேயர்களிடத்திலே காணப்பட்டதான அந்த இருதய கடினம் இன்றைக்கு உங்களிடத்திலே காணப்படுமேயானால், தேவன் உங்கள் மீது கோபம் கொண்டவராய், தேவன் உங்கள் மீது கோபம் கொண்டவராய் உங்களை நித்திய ஆக்கணைக்குள்ளாய் தள்ளப்படுவார் என்பதை குறித்து நான் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்பட்டதான இந்த கடின இருதயம் உங்களிடத்திலே காணப்படுமே ஆனால், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் வனாந்திரத்திலே மாண்டு மடிந்து போனார்களோ, அதே போல இப்பிரபஞ்சத்திலேயே உன்னுடைய ஆத்மாவும் மாண்டு மடிந்து போகும் என்று நான் ஆணைத்தனமாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். உன் இருதயம் கடினப்பட்டு இருக்குமே ஆனால், உன் இருதயம் கடினப்பட்டு இருக்குமே ஆனால், வசனம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சம் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. இப்பிரபஞ்சமும் இப்பிரபஞ்சத்தின் உள்ளவைகளும் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாய் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இவ்விதமாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். கனிக்கூடாத மரமோ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட்டு சுட்டெரிக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாய் சொல்லப்படும் பொழுது நமக்கு எடுப்புரைத்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஜாக்கிரதையுள்ள பிள்ளையாய், விழிப்புள்ள பிள்ளையாய், தெளிந்த புத்தி உள்ள பிள்ளையாய்
கடின இருதயம் கொண்டிராமல் இலகுவான இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், எப்படி இயேசுவினுடைய இருதயம் இலகுவான இருதயமாய் காணப்படுகிறதோ, உலகத்தின் மனிதர்களை குறித்து அந்த இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாமும் அனைவரையும் சிநேகிக்கிறவர்களாய் காணப்படுவோம். விசுவாசத்தில் நிலை நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். அந்த கனியை புசிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய், தயார் நிலையிலே காணப்படுபவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? மகிமை உள்ள தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா, அந்த பரிசேயருடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் நீ கோபப்பட்டீர் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் அவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நீர் கோபப்பட்டீர் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து உம்மிடத்திலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிப்பதுதான் உம்முடைய திட்டம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அறிந்திருந்தும் தகப்பனே, ஒருவேளை உம்முடைய எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தி உம்மை கோபப்படுத்தாதபடிக்கு அப்பா, இலகுவான இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. நீர் வைத்திருக்கிறதான உம்மிடத்திலே காணப்படுகிறதான அந்த இரக்கத்துக்குரியதான இலகுவான இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், இப்பிரபஞ்சத்திலே அநேகரை நேசிக்கிறவர்களாய், அநேகரை நீர் எவ்விதமாய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தீரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய், அநேகருக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனப்படுகிற வாழ்க்கையாய் காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. உடைய கோபத்தின் நிமித்தமாய் நாங்கள் மாண்டு போகாதபடி, உடைய கோபத்தின் நிமித்தமாய் நாங்கள் எகிரிகிற அக்னி ஜுவாலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நீர் காத்துக் கொள்வீராக. எங்களை நீர் காத்துக் கொள்வீராக. உடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் எங்களை நீர் வழிநடத்தி அழைத்து கொண்டு போவீராக. நாமும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.